அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا صلى الله عليه وسلم قل آمنت بالله ثم استقم. وقال أيضا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أوصيكم وإياي أولا بتقوى الله. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் பெயர் போற்றி ஆர்வம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் கருணையும் நம் உயிரினும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஏற்பட வேண்டும். இன்னும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபவு தாபீன்கள் மீதும் ஏற்பட வேண்டும். இன்னும் மார்க்கத்திற்காக சரியான கொள்கையை மக்கள் மத்தியிலே சொல்வதற்காக அன்று முதல் இன்று வரை தங்களையே அர்ப்பணித்து கொண்டிருக்கிற மார்க்க அறிஞர்கள் மீதும் ஜும்மாவுடைய மிக முக்கியமான நன்மையை கருதி இமாம் மிம்பர் மீது ஏறுவதற்கு முன்பாக வந்து அமர்ந்து 2 ரக்காத் தொழுதுவிட்டு முழுமையான கூலியை பெறுவதற்காக காத்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய வற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவ வேண்டும். ஜும்மாவுக்கு வரக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை நான் சொல்லிக் கொள்கிறேன். இமாம் மிம்பர் மீது ஏறுவதற்கு முன்பாக வந்து உடனே அமர்ந்து விடாமல் இமாம் பேசிக்கொண்டிருந்தாலும் நீங்கள் 2 ரக்காத் தொழுது விட்டுத்தான் உட்கார வேண்டும். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய உயிரை விட மேலானவர்கள். நம்முடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, ஆனால்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாராவது களங்கம் கற்பிப்பார்களானால் நம்முடைய இரத்தமும் உடலும் துடித்து போய்விடும். செய்தியை கேட்ட மாத்திரத்திலேயே உணர்ச்சி வசப்படுகிற நாம் அவர்கள் சொன்ன செய்த அங்கீகாரம் அளித்த விஷயங்களையும் நம்முடைய வாழ்நாளில் பின்பற்றும் போதுதான் அது சரியான வழிமுறையாக இருக்கும். எத்தனை முறை நான் சொன்னாலும் யார் சொன்னாலும் நாங்கள் அப்படித்தான் இருப்போம் என்று சொல்பவர்களுக்கு உபதேசம் எந்த வகையிலும் பயன் தராது. ஃபதக்கிர் இன் நஃபஅத்தில் விக்ரா என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். நம்ம பின்னாடி அந்த சூறாவை பார்க்க இருக்கிறோம். நீங்கள் உபதேசம் செய்ய வேண்டும், யாருக்கு அந்த உபதேசம் பயன் தருகிறதோ அவர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நம்ம பார்த்து கொண்டிருக்கிற அதே சூறாவில் 87வது அத்தியாயத்துடைய சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா என்று சொல்லக்கூடிய சூறாவிலே அல்லாஹ் சொல்லுகிறான். இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி பின்னாடி பார்ப்போம். அப்போ நாம் கடந்த 2-3 வாரங்களாக 87வது அத்தியாயத்துடைய ஒரு சில வசனங்களை தொடர்ந்து பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். அதோடைய ஆரம்ப வசனத்தையும் 2வது வசனத்தையும் நாம் பார்த்துருக்கிறோம். ஆரம்ப வசனம் எப்படி இருந்தது? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா அல்லதி ஹலக ஃபஸவ்வா. இந்த 2 வசனத்தை நாம் 2 வாரங்களாக பார்த்துருக்கிறோம். முதலாவது வசனத்தில் நீங்கள் எல்லோரும் திக்ர் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு திக்ர் செய்ய வேண்டும். அந்த அல்லாஹ் யார் என்று சொன்னால் அவன் மிக உயர்ந்தவன், அவன்தான் அனைத்தையும் படைத்திருக்கிறான். படைத்ததோடு மாத்திரம் இல்லாமல் அவன்தான் அதை சரியாக சமமாக செவ்வையாக ஆக்கியிருக்கிறான் என்று நாம் பார்த்தோம். கொஞ்சம் விரிவாக பார்த்தோம். அதை மீண்டும் சொல்வதாக இருந்தால் நேரம் போயிடும். அதனால் அடுத்த வசனம் வ கத்தர வ ஃபஹதா. இந்த அடுத்த ஆயத்தில் இருக்கிற கத்தர வ ஃபஹதா என்பதை மாத்திரம் நாம் எடுத்துக்கொண்டு, கத்தர என்று சொன்னால் என்ன, ஃபஹதா என்றால் என்ன என்பதை மாத்திரம் நாம் இந்த ஜும்மாவில் விளங்கி கொண்டு அந்த விளங்கிய விஷயத்தை நாம் நன்றாக உள்ளத்தின் அடித்தளத்தில் மைண்டில் நல்லா ஏற்றி நம்மை படைத்தவன் என்ன சொல்லுகிறான் என்பதை நன்றாக புரிந்து கொண்டு குறைஞ்சபட்சம் அந்த உள்ளத்திலாவது பள்ளிவாசலை விட்டு வெளியே போகிற வரைக்குமாவது ஒரு நியத்தன்மை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எப்படி என்றால், இந்த விஷயங்கள் எனக்கு ஏற்கனவே தெரியும், தெரிந்திருந்தாலும் ஏனோ தெரியவில்லை, என்னால் என்னை மாற்றிக்கொள்ள முடியவில்லை. இந்த நோய் பல பேர்களுக்கு இருக்கிறது. எனக்கு சத்தம் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு மட்டும் சொல்ல நினச்சிக்காதீங்க. எனக்கு தெரியுது இந்த விஷயம் சீக்கிரமாக வரணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் ஏனோ தெரியவில்லை, வர முடிய மாட்டேங்குது. அந்த வேலை இந்த வேலை போட்டு விட்டு வர முடியவில்லை, எனக்கு ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது என்றெல்லாம் நமக்கு நாமே நம்ம ஒரு பதிலை சொல்லிக்கிறோம்ல. இந்த பதில் அல்லாட்ட எழுப்படாது. நாம் சொல்லிக்கலாம், 1000 பதில் சொல்லிக்கலாம். நாம் செய்கிற காரியங்களுக்கு சப்பை கட்டி நமக்கு நாமே ஒரு பதிலை சொல்லிக்கொண்டு நம்முடைய காலத்தை அப்படியே ஓட்டி கொண்டு போகலாம். ஆனால் அது நம்மை திருப்திப்படுத்துகிற விஷயமே தவிர ஒருபோதும் அல்லாஹ்வை அது திருப்திப்படுத்தாது. அல்லாஹ்வை திருப்திப்படுத்துகிற விஷயம் என்னன்னாக்கா, ஒரு விஷயத்தை நாம் கேள்விப்பட்டு விட்டோம் என்று சொன்னால் அந்த விஷயத்தை குறைஞ்சபட்சம் மைண்டில் நம்மகிட்ட இந்த குறை இருக்க தான் செய்யுது, நம்ம இதை மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும், அல்லாட்ட துவா செய்யணும். அல்லாட்ட துவா செஞ்சுட்டு அல்லாட்ட துவா செஞ்ச மாதிரி நம்முடைய நடைமுறையை மாற்றி அமைச்சு பார்க்கணும். அப்படிங்கிற குறைஞ்சபட்ச எண்ணத்தை வச்சோம்னு சொன்னாக்கா வல்ல ரஹ்மான் நம் எண்ணத்தை கவனித்து நம்மை சரியாக ஒரு டைரக்ஷன் பண்ணுவான், நம்மை வழி நடத்துவான். தவறு செய்பவர்கள் எல்லோரும் உண்டு, தெரியாமல் செய்பவர்களும் உண்டு, தெரிந்து செய்பவர்களும் உண்டு. ஆனால் மனமுரண்டாக நான் இப்படித்தான் செய்வேன்,
எவ்வளோ உபதேசம் கேட்டாலும் நான் இப்படித்தான் செய்வேன் என்பதற்கு மௌத்து வரை மருந்து கிடையாது. அல்லாஹ் முன்னாடி நிற்கும் போது தான் தெரியாது. அது ஒரு சப்ஜெக்டாக வச்சுக்கிங்க மைண்டில். அதற்கு பிறகு இந்த கத்தர ஃபஹதா என்று அல்லாஹ் சொல்கிறான்ல, கத்தர என்று சொன்னால் நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறான். ஹதா என்று சொன்னால் நிர்ணயம் செய்து வைத்துவிட்டு நேர்வழி காட்டியிருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கிங்க வார்த்தையை. ஒன்று ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஃபிக்ஸ் பண்ண பிறகு நேர்வழி இதுதான் என்று காட்டியாச்சு எல்லா மனுஷனுக்குமே. அப்போ அந்த ஃபிக்ஸ் பண்ண விஷயம் யாருக்கு தெரியும்? அந்த ஃபிக்ஸ் பண்ண விஷயம் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட விஷயம் அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் தெரியும். வேறு யாருமே அதை கண்டுபிடிக்க முடியாது. நீ எவ்வளோ வேணாலும் விஞ்ஞானத்தில் உயர்ந்த இடத்துக்கு போ, பெரிய பெரிய ஆயுதங்களை கண்டுபிடி, என்னால் எல்லாம் முடியும்னு சொல்லி பாரு. ஆனால் எதை அல்லாஹ் நிர்ணயித்து வைத்திருக்கிறானோ அதை எந்த ஒரு மனிதனோ, எந்த ஒரு ஜின்னோ, எந்த ஒரு நபிமார்களோ, எந்த ஒரு அவுலியாக்களோ, அவங்க சொல்கிறாங்கல்ல, யாராக இருந்தாலும் அதை கண்டுபிடிக்க முடியாது என்பதை அல்லாஹுக்கு சுமத தெளிவாக பல இடங்களில் பதிவு செய்கிறான். இதுதான் கத்தர என்பதற்கு அர்த்தம். கத்தர என்று சொன்னால் சல்மான் அப்படின்னாக்கா சல்மானுக்கு என்னென்று ஏற்கனவே எழுதியாச்சு, உங்களுக்கு என்னென்ன என்பது ஏற்கனவே எழுதியாச்சு. அந்த எழுதப்பட்ட விஷயம் மாத்திரம்தான் நடக்கும். ஆனால் அல்லாஹ் நாடினால் ஒருவேளை அவனோடு நெருங்குகிற முறையை வைத்து ஒருவேளை அதை மாற்றலாம். வேறு யாராலும் மாற்ற முடியாது. ஒருவேளை ஒரு தீங்கை எழுதியிருக்கிறான்னு வச்சுக்க, ஒரு பேச்சுக்கு ஒரு தீங்கு எழுதியிருக்கிறான். ஆனால் அந்த தீங்கை நாம் எந்த அளவிற்கு அல்லாஹ்வோடு நெருங்குகிறோம் என்பதை பொறுத்து அந்த தீங்கை அல்லாஹ் வேண்டுமானால் மாற்றலாம். மனிதனோ ஜின்னோ மலக்குகளோ பெரியாரோ அந்த பெரியாரோ இந்த பெரியாரோ யாருமே மாற்ற முடியாது. எனக்கு எழுதப்பட்டது எனக்கு தான், உங்களுக்கு எழுதப்பட்டது உங்களுக்கு தான். அந்த எழுதப்பட்ட விஷயத்தை எது அல்லாஹ் எழுதினான் என்பதற்கு உதாரணம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னாக்கா, நேர்வழி அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று சொன்னால் நேர்வழிக்கான காரியங்கள் எல்லாம் நமக்கு லேசாக இருக்கும். அல்லாஹ் இதெல்லாம் பதிவு செய்கிறான் பல வசனங்களில். நான் உங்களுக்கு அந்த வசனங்களுடைய அந்த சாராம்சத்தை மாத்திரம் சொல்லுவேன் புரிஞ்சுக்கிறதுக்காக. நேர்வழி எனக்கு இருக்கிறது, நான் சொர்க்கவாதி தான் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணத்தை நமக்கு நாமே செக் பண்ணி பார்க்கணுன்னாக்கா, நாம் செய்கிற காரியங்களில் சொர்க்கம் செல்வதற்கான காரியங்கள்லாம் நமக்கு லேசாக இருக்கும். நரகம் செல்லுகின்ற காரியத்தை விட்டு நம்ம விலகி இருப்போம். அது மேலே ஒரு லைக்கே இருக்காது நம்மளுக்கு. அப்போ யாராருக்கெல்லாம் சொர்க்கம் செல்வதற்கான அந்த செயல்கள் எல்லாம் லேசாக கருதுகிறார்களோ அவர்கள் நினச்சிக்க வேண்டியதுதான், அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டி நமக்கு நிர்ணயம் செஞ்சு வச்சிருக்கிறான். கத்தர ஓ பகதா, கத்தர பகதா, எனக்கு நிர்ணயம் செஞ்சிருக்கிறான். அதோடு மாத்திரம் இல்லாமல் நேர்வழியையும் தந்திருக்கிறான். அப்போ எப்படி புரிஞ்சு கொள்கிறது அப்படின்னாக்கா, இதுக்கு எல்லாரையும் பார்க்கக்கூடாது. நம்ம உலகத்தில் உள்ள 800 கோடி பேரை பார்க்கக்கூடாது. அவங்க செய்கிற நடைமுறைகளை பார்க்கக்கூடாது. அவங்க வாழ்கிற கலாச்சாரத்தை பார்க்கக்கூடாது. அரசியலை பார்க்கக்கூடாது. உலக நினப்புகளை பார்க்கக்கூடாது. பக்கத்து வீட்டு அக்கம் பக்கத்து வீட்டு ஆளுங்களை பார்க்கக்கூடாது. ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தனிமைகளை உட்கார்ந்து தொழுது விட்டு அவர்கள் சிந்திக்க வேண்டும். என்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? என்னுடைய செயல்பாடுகளில் நான் என்னுடைய செயலில் எதை கஷ்டமாக நினைக்கிறேன், எதை ஈஸியாக நினைக்கிறேன், எதெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்கிறதோ அதெல்லாம் உலக சார்ந்தது இருக்கிறதா, அல்லது உலகத்துக்கு பிறகு கபர் ஒன்று இருக்கிறது, அந்த கபரில் கேள்வி கணக்கு இருக்கிறது, நான் அல்லாஹ் முன்னாடி நிற்கப் போகிறேன் என்ற எனக்கு வருகிறதா என்று ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் உட்கார்ந்து சிந்திக்கும் போது தான் நான் சொல்கிறது விளங்கும். நீங்கள் அந்த பள்ளிவாசலை விட்டு அப்படி வெளியே போயிட்டீங்கன்னாக்கா, பல்வேறுபட்ட கலாச்சாரங்கள், பல்வேறுபட்ட மனிதர்கள், பல்வேறுபட்ட ஸ்டைல்கள், பல்வேறுபட்ட விஷயங்கள், பல்வேறுபட்ட தலைவர்கள், பல்வேறுபட்ட இயக்கங்கள், பல்வேறுபட்ட கொள்கைகள், கோட்பாடுகள், ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பான்.
அதெல்லாம் சிந்திச்சிங்கன்னா செட் ஆகாது நம்மளுக்கு. ஏன் செட் ஆகாது? இந்த சிந்தனைக்கு நான் சொல்லுகிறேன், நான் சொல்லலை, அல்லாவும் தூதரும் சொல்லிக் கொடுத்தா நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒவ்வொரு ஆணும் பெண்ணும், ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் எப்பொழுதெல்லாம் எனக்கு விஷயம் தெரிய ஆரம்பிக்கிறதோ அந்த வயசு தான் அதுக்கு கணக்கு. இங்கே பெரியவங்க, சின்னவங்க, வயசானவங்க, எனக்கு சின்ன பிள்ளை தானே நான், அப்படிலாம் கிடையாது. உனக்கு அல்லாஹ் அந்த மூளையை கொடுத்து சிந்திக்கின்ற நாலேஜ் உனக்கு வந்ததுலேருந்தே இந்த பாயிண்டை நீ எடுத்துக்கணும். எல்லாரும் என்னுடைய நிலைமை என்ன என்று நான் சிந்திக்க ஆரம்பித்து விட்டால் எனக்கு புரியும், அல்லாஹ் என்னை சரியாகத்தான் வைத்திருக்கிறான் அல்லது சரியாக வைக்கல. ரிசல்ட் 2 தான் வரும். இப்படி செக் பண்ணி பார்க்கும்போது 2 ரிசல்ட்டு தான் வரும். ஒன்று, அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய செயல்பாடுகளும் நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய விஷயங்கள் எல்லாம் நேர்வழியை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறது. நேர்வழியை நோக்கி சென்று கொண்டு இருக்கும்போது அதில் சில சிரமங்கள் இருந்தாலும் அந்த சிரமங்கள் எனக்கு பெருசாக படலை. அந்த சிரமங்களை நான் ஏதோ ஒரு வகையில் சகித்து கொள்கிறேன். சிரமம் போன்று தோன்றினாலும் அந்த சிரமத்திற்கு பகரமாக எனக்கு இன்னொரு இடத்தை நான் அல்லாஹ் வைத்திருக்கிறேன் எனக்காக. அப்போ என்னுடைய பயணம் சரியாகத்தான் இருக்குது. என்னுடைய மனசுக்குள்ளே எந்த விதமான கிராஸ் செக்ஷன் வரல. சிந்திக்கும் போது எனக்கு தெளிவான சிந்தனை தான் எனக்கு ஏற்படுகிறது. அங்கே எந்த விதமான குழப்பமும் இல்லை. சரியாகத்தான் நான் சென்று கொண்டிருக்கிறேன். எனக்கு ஃபஜர் தொழுகையோ, லொஹர் தொழுகையோ, அசர் தொழுகையோ, மகரிப் தொழுகையோ, இஷா தொழுகையோ எனக்கு கஷ்டமாக இல்லை. அல்லாஹ் சொல்லுகிற அந்த சட்டத்திட்டங்கள் எனக்கு கஷ்டமாக இல்லை. அல்லாவும் தூதரும் சொல்லுகிற விஷயங்கள்லாம் எனக்கு கஷ்டமாலாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இந்த வாழ்க்கை என்பது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அல்லாவும் தூதரும் சொன்ன மாதிரி வாழ்க்கையை ஆரம்பித்து விட்டோம்னு சொன்னால் எந்த ஒரு மனிதனுக்கும் என்னால் எந்த விதமான தீங்கும் ஏற்பட போவதில்லை. நான் பாட்டுக்கு என்னுடைய பாதையில் நான் போய்கொண்டே இருக்கிறேன், நான் சரியாகத்தான் இருக்கிறேன் என்ற ரிசல்ட் ஒன்று வரும். யாருக்கு ரிசல்ட் சொல்கிறது? யார்கிட்ட சொல்ல வேண்டியதில்லை, நம்மளே நினச்சிக்க வேண்டியது தான். அப்படி இந்த ரிசல்ட் யாருக்கெல்லாம் வரலையோ என் மனசு குழப்பமடைகிறது, எனக்குள்ள போராட்டம் நடக்கிறது, எனக்கு ஃபஜர் எழுந்திருக்கிறது பெரிய பாடாக இருக்கிறது. தொழுகையின் பக்கம் யார் அழைத்தாலும் எப்படி சொன்னாலும் என் மனது அதில் ஈடுபட மாட்டேங்குது. அல்லாஹ் சொல்லுகிற சட்டத்திட்டங்களை என்னால் ஃபாலோ பண்ண முடியல. அதுக்கு பிறகு என்ன இது, அதில் ஒரு டவுட்டு வேறு ஏற்படுது, சாத்தியம் இல்லையமான்னு தோணுது. இப்படிலாம் இந்த உலகத்தில் வாழ்ந்துட முடியுமான்னு என் மனசு கேட்குது. கோடிக்கணக்கான பேர்கள் வட்டி வாங்கி சாப்பிடும்போது நான் ஒருத்தன் தான் வட்டி வாங்கி சாப்பிட்டா என்ன? எங்கே 2ஆம் நம்பர் அந்த பிஸ்னஸ் பண்ணால் எனக்கு என்ன? அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போப்பா, இதெல்லாம் செட் ஆகாது. இந்த உலகத்தில் என்னால் அப்படிலாம் வாழ்ந்துட முடியாது. நான் மட்டும் சூப்பராக இருந்து என்ன பிரயோஜனம் இந்த உலகத்தில்? நான் ஒரு ஆள் சூப்பராக இருந்தது மாத்திரம் இந்த உலகம் என்ன மாயிலாக போகுது. அதனால் நான் பாட்டுக்கு என் வேலையை நான் பார்க்குறேன் என்று யாருக்கெல்லாம் இந்த எண்ணம் வருகிறதோ தெரிந்து கொள்ளுங்கள், கத்தரை ஹதாவில் கோட்டை விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். எழுதப்பட்டது எல்லோருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு நீதியாளன், அநியாயம் செய்பவன் அல்ல. வமா லலமூனா வலாக்கின் கானு அன்ஃபுஸஹும் யظ்லிமூன். அல்லாஹ் சுப்ஹானஹு மனிதனை படைத்துவிட்டு எந்த மனிதனுக்கும் அநியாயம் செய்யாமல் விதியை நிர்ணயம் செய்துவிட்டு அந்த விதிக்கு பிறகு நேர்வழியை தந்து இதுதான் நேர்வழி என்று சரியாக உனக்கு உணர்ந்து கொள்ளுகிற மாதிரி மூளை அமைப்பை வைத்திருக்கிறான். அந்த மூளைக்குள்ள சரியான அமைப்பை நீ பயன்படுத்தாமல் நீ குழப்பிக்கிட்டு நீ வேறு பக்கம் சென்று கொண்டு இருக்கிறாய் என்று மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான். நல்லா புரிஞ்சுக்கிங்க. நான் சொல்கிறது புரியலனாக்கா நான் பேசின அந்த இதை திருப்பி போட்டு கேட்டு பாருங்க, நல்லா புரியும். 2 பாயிண்ட்டு தான். நாம் சொர்க்கம் செல்ல போகிறோமா, அல்லாஹ் காப்பாற்றணும், அதுக்கு மாறாக செல்ல போகிறோம். ஏன்னா அந்த வார்த்தையை கூட உச்சரிக்கிறதுக்கு பயமாக இருக்குது. அந்த அளவுக்கு உள்ள ரஹ்மான் இந்த உலக வாழ்க்கையில் மனிதனுக்கு அழகிய முறையில் படைத்து எல்லாவற்றையும் கொடுத்து வழிகாட்டி அவனுக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து இதுதான் நேர்வழி என்று தெளிவாக அறிந்த பின்னரும் இவன் வழிகாட்டில் போகிறான்ல, அவனுக்காக சித்தப்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று வல்ல ரஹ்மான் மிகப்பெரிய தண்டனை வைத்திருப்பதாக குர்ஆனில் பதிவு செய்கிறான்.
அப்போ புத்திசாலி யார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்கும்போது, புத்திசாலி யார் என்று சொன்னால் தன்னுடைய மூளையை, தனக்கு கொடுத்த மூளையை சரியாக சிந்தித்து பார்த்து ரொம்ப எளிமையாக அழகாக இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட எல்லா விஷயத்தையும் அனுபவித்து கொண்டு, அல்லாஹ் சொன்ன மாதிரி அனுபவித்து கொண்டு, அந்த அல்லாஹ் சொன்ன மாதிரி அனுபவிக்கிற அந்த இன்பத்தில் தான் முழுமையான திருப்தி இருக்கிறது என்பதை விளங்கி கொண்டு, நான் இந்த உலகத்தில் முழுமையான இன்பத்தை அடைய முடியாது என்று விளங்கி கொண்டு, எத்தனை பெரிய இன்பமாக இருந்தாலும் அந்த இன்பம் எல்லாம் குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட வயசு தான் என்பதை புரிந்து கொண்டு, நான் எதற்காக இவ்வளவு காலம் ஓடிக்கொண்டு இருக்கிறேன் என்று புரிந்து கொண்டு, யாரெல்லாம் தங்களை தாங்களே ரெஃபர் பண்ணி வாழ்றாங்கல்ல, அவர்கள் தான் சரியான புத்திசாலி. அதற்கு பிறகு இது வந்த இடம், செல்ல இருக்கிற இடம் வேற, செல்ல இருக்கிற இடம் வந்து காலம் காலமாக வாழப்போகிற இடம் நினைக்கிறான்ல, அவன் தான் புத்திசாலி. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இன்பங்களும் உனக்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இன்பங்கள் எல்லாம் வேற யாரும் அனுபவிக்க முடியாது. மனிதன் அனுபவிக்கிற இன்பங்களை மிருகங்கள் அனுபவிக்கவே முடியாது. மனிதனுக்கென்று சிறப்பாக எல்லா விதமான இன்பங்களையும் அனுபவிக்கிற மாதிரி அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். அந்த இன்பங்களை அல்லாஹ் சொன்ன மாதிரி அனுபவித்து விட்டோம் என்று சொன்னால் அதில் தான் முழுமையான திருப்தி இருக்கிறது. நீயா நினைக்கிற மாதிரி இன்பத்தை அனுபவிக்க முற்பட்டால் அதில் நீ தோற்று போயிடுவ. நீயா நினைக்கிற மாதிரி ஓடுவ, இன்பத்தை அனுபவிக்கலான்னு ஓடுவ, அதோடைய வேல்யூபிள், அதனுடைய கால அவகாசம் ரொம்ப கம்மியாக போயிடும். நம்ம இதை கண்ணால் பார்க்குறோமா இல்லையா? இந்த ஒரு கருத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள். ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய முன்னோர்கள் இருந்தாங்கள்ல, 50 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை குழந்தைகள் பெற்றெடுத்தாங்க? அவங்க சும்மா ஒரு கேள்வி கேட்குறவங்கள. கிராமத்தில் வாழ்ந்தார்கள், ஆர்டர் பண்ணி சாப்பாடு சாப்பிடல, என்ன கிடைத்ததோ சாப்பிட்டார்கள், அவர்களே விதைத்தார்கள், அவர்களே அறுவடை செய்தார்கள், அவர்களே சாப்பிட்டார்கள். குறைஞ்சபட்சம் ஒரு ஆள் கிராமத்தில் போய் கேட்டிங்கன்னா 15 பிள்ளை, 10 பிள்ளை, 20 பிள்ளைம்பாங்க. நான் 10 வரைக்கும் சொல்கிறேன். இன்றைக்கு இளைஞர்கள் எல்லா விதமான டெக்னாலஜி இருக்குது, இன்பத்தை அனுபவிக்க போகணும் துடிக்கிறான். அப்படியே ஆண்களும் பெண்கள் இன்றைக்கு இளைஞர்களும் இளைஞர்களும் 15 வயசு ஆக்கிட்டாக்கா, 16 வயசு ஆக்கிட்டா கொஞ்சம் துளிர் விட்டாலே நான் அவளத்தை இப்படியே அடைஞ்சிடணும், ரோட்டில் கிடைக்கிறதெல்லாம் பொறுக்கிடணும், எங்கே இன்பம் கிடைக்குதோ அங்கெல்லாம் ஓடிடணும், அதை சீக்கிரமாக அடைய நினைக்கிறான்ல. அவனுடைய பாப்புலேஷனை பாருங்கள், குழந்தை பிறப்பு இன்னைக்கு கணக்கெடுப்பு சொல்லுது 1.4 சொல்லுது. இன்றைக்கி எவ்வளோ? 2 பேருக்கு 1.5 குழந்தை இன்னைக்கு கணக்கெடுப்பு சொல்லுது. ரீசன் என்னன்னு சொன்னாக்கா, எங்கே நான் இங்கே வரேன்னு சொன்னாக்கா, எந்த இன்பத்தை அல்லாஹ் சொன்ன மாதிரி அனுபவிக்க அல்லாஹ் சொல்லுகிறானோ அந்த இன்பம் முழுமையாக இருக்கும். அந்த இன்பத்திற்கான கால அளவு அதிகமாக இருக்கும், அதனுடைய வருஷமும் அதிகமாக இருக்கும். நீ என்ன பண்ணுற, இன்பத்தை அனுபவிக்க போகிறோன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக அடைஞ்சிடணும்னு சொல்லிட்டு நடு ரோட்டில் ஓடி துரத்திக்கிட்டு போய் பார்க்குற, துரத்த முடியல. உன்னால் போதையை போட்டு பார்க்குறான், முடியல. சாராயத்தை குடித்து பார்க்குறான், முடியல. பெண்களை துரத்தி பார்க்குறான், முடியல. எங்கடா போகிற? இன்பத்தை அனுபவிக்க போகிறான் அவன். ஏன்னா அவனுக்கு அந்த ஆரம்ப கட்டம் வந்துருச்சு இல்லை, இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கான அந்த விஷயம் வந்துருச்சு இல்லையா, இவன் ஓட ஆரம்பிக்கிறான். எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னாக்கா, விமர்சிக்க சொல்லலை. இன்றைய நிலைமை இன்றைக்கு இதுதான் காரணம். இளைஞர்கள், இளைஞிகள், பெரியோர்கள், சின்ன பிள்ளைகள், 8 வயசு பிள்ளைலேருந்து 10 வயசு பிள்ளைகளுக்கு இன்றைக்கு எல்லா விஷயங்களும் தெரிய ஆரம்பிக்குது. தெரிந்ததால் எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த பிரயோஜனம் அடைந்ததாக சரித்திரமே இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால், கர்த்தரை என்று சொன்னால் உனக்கு இந்த உலகத்தில் பல விஷயங்களை நான் நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு வயதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு ஒரு தேவைகள் இருக்கிறது. இதான் நிர்ணயம் என்பது. கர்த்தரை என்று சொன்னால், இப்போ அம்மா வயிற்றுலேருந்து பிள்ளை வந்துருச்சுனாக்கா அதுக்கு என்ன தேவை? பால் தேவை, அவ்வளோதான். அதுக்கு அதோடைய குடல் எந்த அளவுக்கு செரிக்குமோ அதற்கான உணவை அல்லாஹ் தயார் பண்ண வைத்திருக்கிறான். அந்த தயார் பண்ண வைத்து அந்த உணவை அந்த குழந்தை சாப்பிடுற மாதிரி வைக்கிற. எப்படி இருக்காம அல்லாவுடைய அந்த வளர்ப்பு எப்படி இருக்கு பாருங்க. நம்ம வளர்க்கலை, அல்லாஹ் வளர்க்குற அழகா. எந்தெந்த வயசில் என்னென்ன தேவை, 1 வயசு, 2 வயசு, 5 வயசு, 10 வயசு, 16 வயசு, 20 வயசு, 30 வயசு, 40 வயசு, இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த மனிதனுக்கு என்னென்ன தேவை என்று அல்லாஹ்வே வைத்திருக்கிறான். அந்த எண்ணங்கள் வருகிற மாதிரி உள்ளுணர்வு அவனுக்கு ஏற்படுகிறது. இதெல்லாம் அல்லாஹ் அந்த செல்கள்னு சொல்கிறாங்க இந்த விஞ்ஞானிகள்.
அந்த செல்களுக்குள்ளே கட்டமைத்து வச்சிருக்கான்ல, அதை அந்தந்த நேரங்களில் அல்லாஹ் சொன்ன மாதிரி அனுபவித்து விட்டோம் என்று சொன்னால் அது கரெக்டாக போயிட்டே இருக்கும். நம்முடைய உடம்புடைய வாகு அதுதான் அல்லாஹ்வுக்கு தெரியல. குலிக்கல் இன்சானோ லைஃபா, இந்த மனிதன் ரொம்ப பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான். அதன் காரணத்தினால இவன் பலகீனத்துக்கு தகுந்த மாதிரி இவனுடைய ஆக்டிவிட்டிஸை இவன் தான் பார்த்துக்கணும். உனக்கு அவசரங்கிறதுக்காக நீ ஓஷத்துக்கு அனுபவிக்க முடியாது. அவசரங்கிறதுக்காக எல்லாத்தையும் அனுபவிச்சு நீ ஓடிட முடியாது. ஏன்னாக்கா அல்லாஹ் உனக்கு நிர்ணயம் செய்து வைத்திருக்கிற அந்த விஷயத்தை நீ சரியாக அனுபவிப்பதற்கான சூப்பர் திட்டத்தை அல்லாஹ் கொடுக்குறான். ரொம்ப அமைதியாக நிதானமாக நம்மால் அனுபவிக்க முடியும். இந்த உலகத்தை அனுபவிக்கின்ற பொருள்கள் மனுஷனுக்குத்தான், வேறு யாரும் கிடையாது. அதை சரியான கோணத்தில் சட்டத்திட்டங்களை உட்படுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி அனுபவிப்பா என்று சொல்லுகிறான். வீடு கட்ட வேணாம்னு அல்லாஹ் சொல்லவில்லை, 5 மாடி கட்ட வேண்டாம் என்று சொல்லவில்லை. கட்டுகிற அந்த பணம் நீ உழைத்ததாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். சூப்பராக இருக்குது. கல்யாணம் பண்ண வேணாம் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, கல்யாணம் பண்ணும் என்று சொல்லுகிறான். அதற்கு மகர் கொடுத்து பண்ண வேண்டும் என்று சட்டத்தை வைத்திருக்கிறான். ரோட்டில் போகிறது, இந்த பக்கம் போகிறது, அந்த பக்கம் போகிறது, காலேஜுக்கு போனால் அங்கே ஒன்று பிடிச்சிக்கிறது, ஸ்கூலில் போய் ஒன்று பிடிச்சிக்கிறது, லெட்டர் எழுதுறது, இதெல்லாம் மிருகங்கள் செய்கிற வேலைகள். மிருகங்கள் தான் தனக்கு இன்பம் ஏற்படும் போதெல்லாம் எங்காவது கிடைக்கிறதா என்று அது ஓடும். அதற்காகத்தான் அல்லாஹ் நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறான். உனக்கு எல்லாமே இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக இருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் நான் படைத்து வச்சிருக்கிறேன். முதல்ல என்னை யாரை நம்பு, அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி வாழ்வதற்கு முயற்சி பண்ணு. அதுக்கு பிறகு உனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும், அழகிய முறையில் கிடைக்கும். உங்கள் அம்மா உனக்கு அழகாக பிரியாணி பண்ணி வீட்டில் வச்சுருக்கிறாங்க, நீ ஏன்டா ரோட்டில் பொறுக்கிற? ரோட்டில் சதவி கிடைக்கிற அந்த சோப்பை பொறுக்கிறது நாய்க்கு தானே பொறுக்கும். அம்மாக்காரி அழகாக அத்தா சம்பாதிச்சு வச்சுருக்கிறாரு, உம்மாக்காரி வீட்டில் கிச்சனில் உனக்கு சமைச்சு கொடுக்குறா. கௌரவமாக டேபிள் வாங்கி போட்டு வச்சுருக்கிறாங்க. அழகாக கையை கழுவிட்டு உம்மா சமைச்ச அந்த சாப்பாடை சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நான் உதாரணம் சொல்கிறேன், புரிஞ்சுங்க. நல்லா நேரத்துக்கு கழிஞ்சு உதாரணத்துக்கு சொல்கிறவங்களுக்கு, இன்றைக்கு அதிகமான பேர்கள் ரோட்டில் கிடக்கிறத பொறுக்கிறதற்காக ஓடுகிறானே தவிர உனக்கு கத்தரை என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் நிர்ணயம் செய்து வைத்திருக்கிற அழகாக கிடைக்கிற அந்த விஷயத்தை இவன் இவன் போகிறதில்லை, அதை அலட்சியப்படுத்துக்கிறான். சாப்பிட வாப்பா, இந்த வரேன். உம்மா கூப்பிடுவா, சாப்பிட வாப்பா, இந்த வரேன். அங்கே கடை தான் பொறுக்க போயிடும் அந்த பக்கம். நான் உதாரணம் சொல்கிறேன், அது மறைச்சி சொல்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு நான் புரிஞ்சுக்குவீங்க நீ நல்லாவே. இந்த உதாரணத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று மறைத்து சொல்லுகிறேன். அப்போ உனக்காக ஏற்பாடு செய்த அத்தா அம்மா உனக்கு ஒரு வயசு வந்துருச்சுனாக்கா இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க. நிறைய இளைஞர்கள் வந்திருக்கீங்க, காலேஜ் பிள்ளைங்கள்லாம் வந்திருக்கிறீங்க. உங்களுக்காக அல்லாஹ் நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறான். அந்த நிர்ணயம் செய்த விஷயத்தை தொழுகை மூலமாக தேட வேண்டும். இதுதான் கத்தர பகதா. தொழுகையில் போய் உனக்கு நேர்வழி காட்டியிருக்கிறான். யா அல்லாஹ் இளைஞர்கள் இளைஞிகள் 2 பேருக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுடைய இபாதத்துகளை சரியாக வைத்துக்கொண்டு அல்லாஹ் நிர்ணயம் செய்து வைத்திருக்கிற அந்த விஷயத்தை அல்லாஹ்ட்ட கேட்கும்போது எதை நிர்ணயம் செய்தானோ அதை உனக்கு கொடுத்துருவான். இது அம்மா ஆக்கி வச்ச சோறு மாதிரி தான். இது அம்மா உனக்கு பிரியாணி ஆக்கி வச்சிருக்கிற, நீ ரோட்டில் பொறுக்கிற, நீ சாப்பிட்லாம் என்ன செய்வா, அது வீணாக போய் கொண்டு ரோட்டில் கொட்டுவா, அவ்வளோதான். இதுதான் நடக்குது இன்றைக்கு. அல்லாஹுக்கு சுதந்திரா யாருக்கும் அநியாயம் செய்யாமல் ஒவ்வொரு ஆளுக்கும் பெண்ணுக்கும் ஜோடிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். வாழ்வு ஆதாரத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் வாழ்கிற காலமெல்லாம் கௌரவமாக வாழ்வதற்கான எல்லா செட்டப்புகளையும் அவன் வைத்திருக்கிறான். எந்த விதமான குறையும் அவன் இருக்கவில்லை. உடல் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், நல்ல மூளையை தந்திருக்கிறான், கண் பார்வை தந்திருக்கிறான், சிந்திருக்கின்ற ஆற்றலை தந்திருக்கிறான். எதை தரல உனக்கு? எதை தரல அல்லாஹ் கேட்குறான். உனக்கு தராத விஷயம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் நான் சொன்ன அந்த கத்தரை ஹதா பக்கம் நீ வரல. நான் நிர்ணயித்து வைத்திருக்கிற அந்த விஷயத்தை நேரான வழியில் போய் நீ அடைய மாட்டேங்கிற. நீ ஒரு ரூட்டு போட்டு அடைய பார்க்குற. நீயா ஒரு ரூட்டு போட்டுக்கிட்டு நான் எழுதி வைத்திருக்கிற விஷயத்தை நீ வாங்காமல் நீயா அடைவதற்கு முற்படுற. அதில் நீ என்ன செய்கிற? தோல்வியை சந்திக்கின்றாய். நிறைய நியூஸ் பார்க்குறோமா இல்லையா? அப்பப்போ எல்லாம் காக்கி தான் செய்கிறான்.
மக்கள் எல்லாம் பொங்கி எழுகிறார்கள். இந்த விஷயம்லாம் நடக்கும்போது கோயம்புத்தூரில் 11 மணிக்கு காருக்குள்ளே போய் ஒரு காதலனும் ஒரு கல்லூரி மாணவியும் போய் அங்கே போய் தவறாக அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. 3 அடியாட்களை வந்து அவங்க அடித்து கொண்டு போய் கற்பழிச்சான்னு பேப்பர் நியூஸ் வருதா இல்லையா? ஏன் வருது இது? ஏன் வருது? அந்த காரியத்தை நான் சரின்னு சொல்லலை. இந்த காரியம் ஏன் வருதுன்னா அந்த 2 பேரும், எந்த 2 பேரும் இதை சொன்னது உங்களுக்கு புரியும். யார் போனானோ அந்த 2 பேரும் தனக்கு நிர்ணயம் செய்து வைத்த விஷயத்தை அவர்கள் மதிக்காமல் அவர்களாக தேடிக்கொண்டது. அதற்கான தண்டனையை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். சட்டங்கள் இருக்கிறது, அது வேறு, அதை விடுங்க. அவன் செஞ்சது 3 பேர் கடத்தி போய் செஞ்ச தப்பு தான், அதை நம்ம வந்து சரி காணலை. மாறாக இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, கத்தர ஃபஹதா என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், உனக்கு நிர்ணயம் செய்யப்பட்ட விஷயத்தை நீ நேரான வழியில் சென்று தேட வேண்டும். நீ போனது காலேஜுக்கு தானே? சும்மா நான் கேட்குறேன், நீ போனது காலேஜுக்கு போயிருக்கிற, நீ என்ன செய்யணும்? காலேஜுக்கு போய்ட்டு உன்னை காலேஜுக்கு அத்தாயமாக எதுக்கு அனுப்புகிறாங்க? கஷ்டப்பட்டு எதுக்கு அனுப்புகிறாங்க? கஷ்டப்பட்டு உன்னை போய் உனக்கான எல்லா ஸ்பெஷலும் கொடுத்து உனக்கான எல்லா ஏற்பாடு செஞ்சு உன்னை ஹாஸ்டலில் தங்க வச்சு என் மவன் அல்லது என் மவன் படிச்சுட்டு வந்துடுவான்னு அனுப்புகிறாங்க. நீ என்ன செய்யணும்? அங்கே போய் அப்பா அம்மா என்ன அனுப்புனாங்களோ அதை செஞ்சுட்டு வந்துடணும். அதல்லாத மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், இது எல்லாருக்கும் பொருந்த, இது எல்லாருக்கும் பொருந்த, எல்லாருக்கும் தான் எல்லாம் வச்சுருக்கான். கத்தரா ஃபஹதாங்கிறது எல்லாருக்கும் தான், நம்ம முஸ்லீம்கள் மாத்திரம் கிடையாது, எல்லா மனுஷனுக்கும் தான் அது. அப்போ எந்த வேலைக்காக நீ போனியோ அந்த வேலையை நீ செய்திருந்தால் உனக்கு துன்பம் வருமா? அப்போ நீயாக ஏற்படுத்தி கொண்ட அந்த துன்பத்தை, இதான் ஒமா லலமூனா வலாக்கின் காணு அன்புசகம் எதிரிமூன். உனக்கு ஏற்பட்ட துன்பம் நீ நேரான வழியில் செல்லாத காரணத்தினால, அது தப்பான வழின்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? 11 மணிக்கு நிறைய சம்பவங்கள் பார்க்கும்போது தான், இந்தியாவில் நடக்கிற எல்லா சம்பவங்களும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே இப்படி தான். 12 மணிக்கு அங்கே நின்றா டெல்லியில், இந்த பக்கம் பார்த்தா 9 மணிக்கு வேறாட்ட உட்காந்துருந்தா, இந்த பக்கம் பார்த்தா புதருக்குள்ளே போய் உட்காந்துருந்தா. இப்படி தான் நியூஸ் வருது, நம்ம பார்க்கல, நம்ம நியூஸை வச்சு சொல்லிகிட்டு இருக்கேன் நான். ஏதாவது அதிகமாக இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறும் போதெல்லாம் வர நியூஸ் என்னது, அந்த பக்கம் ஆள் அறம் இல்லாத இடத்துல உட்காந்துருந்தா 2 பேர் தான் வருது தவிர. அப்போ இது காரணம் என்னன்னு சொன்னால், இந்த காரணம் ஒரே காரணம்தான். உனக்கு நேரான வழி சரியாக இருக்கும் பொழுதும், உனக்காக ஏற்பாட்டாளர்கள் இருக்கும் பொழுதும் நீ அவசரமாக போன இடத்துல நீ உன்னுடைய சுகத்தை அடைவதற்காக நீ போன, அங்கே நீ மாட்டிக்கிட்ட. இதையே அல்லாஹ் காண்பிக்கிறான் என்று சொன்னால், இதுதான் குர்ஆன் உண்மை என்பதற்கு ஆதாரம். இதெல்லாம் இந்த சம்பவங்கள்லாம் நம்ம அப்படி தான் பார்க்கக்கூடியது. வேறு ஆளுங்கள்லாம் வேறு மாதிரி பார்ப்பாங்க அந்த சம்பவத்தை. நம்ம பார்க்கறது என்னது, நீ இப்படி போனால் இப்படித்தான் நடக்கும். அதனால தான் இன்றைக்கு நேர்வழி அடைந்தும் நிர்ணயம் செய்தும் அதை அனுபவிக்காமல் தான் தோன்றித்தனமாக வாழுகிற மனிதர்கள் தான் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால தான் இவ்வளோ பெரிய கூட்டம் வழிகேட்டில் இருக்குது. ஆனால் அந்த வழிகேட்டில் இருந்தது காரணம் யார்? அவங்களாம் படைச்சவனா? அல்லாஹ் காரணம் கிடையாது. அல்லாஹ் நிர்ணயித்து நேர்வழி காட்டியிருக்கிறான். அந்த நிர்ணயித்து நேர்வழி காட்டிய அந்த விஷயத்தை அதை சரியாக நீ ஃபாலோ செய்யாமல் ஓ இஷ்டமாக நீ நடக்கும் பொழுது உனக்கு ஏற்படுகிற துன்பத்துக்கெல்லாம் நீ தான் பொறுப்பு. அல்லாஹ் வந்து தடுக்க வேண்டியதானா அப்படியும் அந்த கடவுள் இல்லைங்கிறவன் சில பேர். அல்லாஹ் வந்து அங்கேருந்து ஒரு மலக்கு அனுப்பி தடுக்க வேண்டியதானா? இல்லை, உனக்கு தான் ஏற்கனவே நிர்ணயித்து வச்சுருக்கடா. உனக்கு நிர்ணயம் செஞ்ச நேரான வழி காட்டிக்காத, அந்த நேரான வழியின் பக்கம் நீ ஏன் வரல? அப்போ நீ சென்ற பாதை நேரான பாதையாது, நீ சென்ற பாதை நேரான பாதையா? அப்படியாவது சொல்லு. நீ கடவுள் இல்லைங்கிற சரிப்பா, நீ போன பாதை சரியா? நான் கரெக்டாக போனேன், நான் கரெக்டாக தான் இருந்தேன் அப்படி சொல்லு. அப்போ காரணம் என்னவென்று சொன்னால், சரியாக சிந்திக்கவில்லை, சரியாக இந்த உலகத்தை புரிந்து கொள்ளவில்லை. இதுதான் ரிசல்ட்டு. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், பெரும்பாலான மனிதர்கள் சரியாக இந்த உலகத்தையும் வந்து அவங்க புரிஞ்சுக்கல, தங்களையும் புரிஞ்சுக்கொள்ளலை, நம்ம எதுக்காக வாழ்கிறோன்னு புரிஞ்சு கொள்ளலை. அதனால் வர்ற விளைவுகள் தான் மனக்குழப்பங்கள் ஏற்படுகிறது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள பிரச்சனைகள் இதனால் தான் ஏற்படுகிறது. குடும்பத்தில் அத்தா மகனுக்கு மத்தியிலையும் அத்தா மகளுக்கு மத்தியிலையும் உறவினர்கள் மத்தியிலையும் பிரச்சனைக்கு காரணமே இந்த கத்தர ஃபஹதா என்பதை விளங்காத காரணம்தான்.
அப்போ ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் தனிமையில் அமர்ந்து நாம் சரியாக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்த்து விட்டோம் என்று சொன்னால் அந்த லிஸ்ட்லேருந்து நம்ம வெளியே வந்துடுவோம். அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டித்தான் நிர்ணயம் செய்திருக்கிறான் என்பது புரிய ஆரம்பிச்சிடும். அப்போ நேர்வழி காட்டி நிர்ணயம் செய்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு நாம் செய்கிற எல்லா காரியங்களிலுமே இது சரியான பாதை தான் என்பதை நமக்கு நாமே உணரும் பொழுது அது சரியாக ஆகிவிடும். அந்த உணர்வதற்கான இடம்தான் தனிமை வேணும். முதல்ல ஒவ்வொரு ஆளுக்கும் குறைஞ்சபட்சம் 24 மணி நேரத்தில் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷமாவது தனிமை வேணும். அந்த தனிமையில் அல்லாஹ் சொன்ன விஷயங்களை எடுத்து கொஞ்சம் வாசித்து பார்த்து, நான் ஒரு ஆயத்துக்கு தான் விளக்கம் சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த ஒரு ஆயத்துக்கு விளக்கிது மட்டும் பத்தாது, நான் வாட்சை பார்த்துட்டு தான் பேச வேண்டியிருக்குது. இல்லை 1:10 எல்லாம் வேறு வேலைக்கு போகணும். அதனால் நீங்கள் தான் உட்காந்து இந்த அல்குரான் இருக்குல்ல, இந்த அல்குரானை வந்து இந்த கிராத்து ஓதுவதற்கோ ராகமாக ஓதுறதுக்கெல்லாம் இறக்கப்படல. இந்த குரானை அதை கையில் எடுத்து ஒவ்வொரு வசனங்களாக படித்து அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சிந்தித்து பார்த்து அதில் விளங்கும்போது இன்ஷா அல்லாஹ் நாம் சரியாக ஆகிவிடுவோம். அதற்கு ஒரே வழி, அல்லாஹ் நிர்ணயம் செய்த அந்த விஷயத்தையும் நேர்வழி காட்ட அந்த விஷயத்தையும் புரிந்து கொண்டு அல்லாஹ் சொல்லுகிற அடிப்படையில் வாழ்வதற்கான முயற்சி செய்ய வேண்டும். அதில் ஏற்படுகிற சின்ன சின்ன சிரமங்களை பொறுத்து கொள்ள வேண்டும். அந்த பொறுத்து கொள்ளுகிற அந்த சிரமங்கள் தான் நாளைக்கு மறுமையில் சொர்க்கம் போவதற்கான வழியாக இருக்கும் என்று அல்லாஹ்வும் தூதரும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அந்த வழிமுறையெல்லாம் நான் தூக்கி போட்டுவிட்டு நான் அப்படித்தான் வாழ்வேன் என்று யாரெல்லாம் வாழுகிறார்களோ அல்லாஹ்வுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. அந்த மனிதர்களுக்கு தான் நஷ்டம் என்பதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். வல்ல ரஹ்மான் அவன் நமக்கு அழகிய முறையில் நமக்கு தந்திருக்கிறான், அழகிய நேர்வழியை தந்திருக்கிறான், சரியாக நிர்ணயம் தந்திருக்கிறான். அதை சரியாக நாம் பயன்படுத்தி வாழக்கூடிய தௌஃபீக் வல்ல ரஹ்மான் எனக்கு உங்களுக்கு தந்து அருள் புரிய வேண்டும். வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பாத். என்னுடைய முதல் உரையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைத்திருப்பது நேர்வழி காட்டிவிட்டு நிர்ணயம் செய்திருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கிங்க. நேர்வழினா என்னது? நேர்வழி என்பது அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கிறானோ அப்படி வாழ்கிற வாழ்க்கை முறை. அதுதான் சூப்பராக இருக்குது, அதுதான் சாத்தியம். இங்கே அல்லாஹ் காட்டாத வழியில் நீங்கள் செஞ்சு போனீங்கன்னாக்கா அது சாத்தியம் கிடையாது. பார்த்தா கொஞ்சம் ஆஹா ஓஹோன்னு வரும். ஹராமாக சம்பாதிக்கும் போது நிறையா வர்ற மாதிரி இருக்கும், ஹராமாக இன்பத்தை அனுபவிக்கும் போது சூப்பராக இருக்க மாதிரி இருக்கும், ஹராமாக அனுபவிக்கும் போது போதை வர்ற மாதிரி இருக்கும். சாராயம், சிகரெட்டு, அது கெட்ட பழக்கங்கள்லாம் படிக்கும்போது கொஞ்சம் இன்பம் வர மாதிரி இருக்கும். அந்த இன்பங்கள் தான் உன்னையே அழித்து கொள்ளுகிற இன்பங்கள். நல்லா புரிஞ்சுங்க. நீ அனுபவிக்கிற சிற்றின்பங்கள் எல்லாம் உன்னுடைய உடம்பையும் அல்லாஹ் படைத்த உறுப்புகளையும் நீயே அதை ஸ்பாயில் பண்ணிட்டு அனுபவிக்க பார்க்குற. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிற இன்பம் என்பது உடல் உறுப்புகள் பாதுகாப்பாகவும் கௌரவமாகவும் அழகிய முறையிலும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த இன்பங்களை சரியாக அனுபவிக்க வேண்டும். அதற்கு ஒரே வழி, அல்லாஹ் சொல்லுகிற அந்த நேர்வழியோடு சேர்ந்த நிர்ணயம் செய்த விஷயத்தை நாமெல்லாம் அடைய வேண்டும். அதற்கு ஒரே வழி தொழுகை தான், துவா தான், அல்லாஹ்வின் பக்கம் வருவதான். இதை தவிர வேறு வழி இருக்கிற மாதிரி நம்முடைய ஆய்வு சொல்லவில்லை. நம்மளும் பல கட்டங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்துருக்கோம் இந்த குரானை. இந்த வழி அல்லாத வேறு எந்த வழியும் ஒரு மனிதனை சீராக ஆக்காது. இந்த உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான மனிதர்களுக்கான வழிகேட்டுகளுக்கான காரணம் இதுதான். இது தெரியாதவர்கள் தான் இன்றைக்கு அரசியல்வாதிகளாகவும் இயக்கவாதிகளாகவும் கொள்கைவாதிகளாகவும் கட்சிக்காரர்கள் இருக்காங்க. அதெல்லாம் அதிகமாக நேரத்தை நீங்கள் செலவு பண்ணாமல், ஏன்னா இந்த காலம் என்னன்னாக்கா அதிகமாக அதில் தான் ரொம்ப ஆர்கியூமெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கே போய் பார்த்தாலும் அவன் வருவானா இவன் வருவானா, எவன் வந்தாலும் அதை பற்றிலாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் நம்மளுடைய கொள்கை வேறு. நாம் வாழ வந்திருக்கிறோம், போக வந்திருக்கிறோம். நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் அவங்க இதெல்லாம் அறியாதவர்கள், அவர்களுக்கு அதெல்லாம் தெரியாதவர்கள் அவங்க. அதனால் எதையாவது பேசிட்டு உட்காந்துருப்பாங்க அவங்க. அந்த கூட்டத்தில் பெரும்பாலும் கலந்து கொள்ளாமல் கல்லூரி செல்லுகிற, +2 செல்லுகிற, இன்னும் 10வது வகுப்பு செல்லுகிற மாணவ மாணவிகள் அத்தா அம்மா எதற்காக நம்ம அனுப்பியிருக்கிறார்களோ அதை மாத்திரம் செய்துவிட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பான விஷயம் அதுதான் நிரந்தரமான இன்மை இருக்கிறது.
அதையும் மாணவிகளும் புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்களும் அதற்கு தகுந்த மாதிரி தங்களுடைய பிள்ளைகளை வழிநடத்த முற்பட வேண்டும். வல்ல ரஹ்மான் நமக்கு நிர்ணயித்திருக்கிற அதையும் நேரான வழியும் தந்து மேலும் மேலும் ஈமான் அதிகப்படுத்தி தருவானாக. வாஹிர தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة الله أكبر لا إله